இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸோ நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் எப்படி போச்சு? சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சு அன்எக்ஸ்பெக்டடு. அது ஒரு நேற்று ஒரு லாஸ் ஆனதுங்கிறதே இப்போது மைண்ட்லேயே இல்லை, ரெஜிஸ்டர் ஆகலை. பிகாஸ் ஆஃப் த லாஸ்ட் 4 overs ஆஃப் தோனிஸ் பேட்டிங். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 4 overs தோனியோட பேட்டிங்லேயே அந்த மேட்ச்சை தோத்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீலுங்கிறது காலி பண்ணிட்டார். ஸோ 2 மேட்ச்சுக்கு முன்னாடி 2 மேட்ச்லையுமே தோனி அவர்கள் விளையாடலை. மேபி அவர் விளையாண்டுருந்தாலும் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா, அவருக்கு தான் வயசாயிடுச்சுன்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மேட்ச்சில் எப்படி தெரிஞ்சிச்சு? இஸ் வெரி ஃபிட் அண்ட் இஸ் டைமிங் வாஸ் அப்சல்யூட்லி எக்ஸலண்ட் டைமிங்கில் தான் நேற்று ஆடினது எல்லாமே இருந்தது. ஓகேங்களா? அண்ட் அந்த ரியல் ஃபினிஷர் அப்படிங்கிறத இன்னமும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கார். இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் விளையாடலைன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரல. பட் when the opportunity came he proved who he is. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அவர் எல்லா மேட்சும் அடிக்காமலே போனால் கூட திஸ் ஒன் திங் இஸ் மோர் தென் இனஃப். ஏன்னா டைம் அண்ட் அகெயின் இஸ் ப்ரூவிங் இல்லையா மக்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் கொடுத்துட்டு தான் இருக்கார். ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்டு தான் இருக்கார். நேற்று அது என்ன சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா போனஸ் தான் நமக்குலாம். ஆஸ் அ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன் இது ஒரு கொஞ்சம் அப்படியே செரிஷ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன மூமெண்ட். கொஞ்சம் பேட், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். லைக் ஏன்னா டிசி லைக் ஸ்லோ ஸ்டார்ட், ஆனால் டக்குன்ட்டு அவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க லைக் ஸ்கோரில். ஸோ தே கூட சிஎஸ்கே பவுலிங்கில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று தோனியோடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட் டைம் இந்த சீசனில் இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு? ஹவு டு யூ ஃபீல்? தோனி பர்ஃபார்ம் பண்ணுறனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவ்வளோ சேடாக இல்லை. லைக் சிஎஸ்கே தோத்துச்சு அப்படின்ட்டு சேடாக இல்லாமல் தோனி விளாட்னாங்க. தோனி ப்ராக்டிஸ் பண்ணதில் என்னெல்லாம் ஃபோட்டோஸ் இருந்ததோ அதே மாதிரி லைக் மேட்ச்லேயும் ஆடினாங்க. லைக் நான் ஒரு போஸ்ட்லாம் பார்த்தேன். ஸோ செகண்ட் பாலே ஒரு கேட்ச் ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மிஸ் ஃபீல்டிங்காக இருந்துச்சு. மேபி ஒருவேளை அந்த கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா சென்னையோட நிலைமை எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? போனது இருந்ததோட மோசமாக இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பவுலிங் த அரேஞ்ச்மெண்ட் ஹாஸ் டு பி இம்ப்ரூவ்ட். சாண்டனர் ஆக்சுவலி பெஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி 16th பிளேயரை வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பவுலிங்கோட அந்த ஆர்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. சாரி ஓகே. ஸோ பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ லைக் பெட்டராக இல்லை. ஸோ 191ன்னு சொல்லும்போது யூ ஹாவ் டு பிளேம் த பவுலிங் அட்லீஸ்ட் லிட்டில். பிகாஸ் ஏன்னா ஃபீல்டிங் பண்ணுறதை விட பவுலிங் போடுறது அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் அவங்களால அடிக்க முடியும். ஸோ டெல்லி வி நோ தே ஹேவ் லைக் வெரி பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ். பண்ட் வேறு ஃபுல் ஃபார்மில் வந்திருக்காரு. ஸோ இந்த டைமில் நம்ம பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதை விட பவுலிங் பார்த்துக்கணும். ஸோ சாண்ட்னர் எடுத்துகிட்டு வரணுன்றது தான் என்னோடய பிலீஃப். தோனி அஃப்கோர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா விளையாட்டார் இவ்வளோ வயசுலேயும். ஸோ அப்போ இருக்கும்போது 6 டவுனில் வர்றதை விட இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக ஜடேஜாக்கு முன்னாடி இல்லை ஜடேஜா கூட அனுப்புறது. ஸோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஏன்னா பிகாஸ் we've seen the ஜடேஜா அண்ட் தோனி பேட்டிங் டுகெதர். ஸோ அவங்களோட பேட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ தோனி இன்னும் சீக்கிரமாக அனுப்பலாம். கிரிக்கெட் பார்க்க மாட்டேன். பட் ஐ நோ தட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் வெர் டிப்ரெஸ்ட் எஸ்டர்டே. போர்டு எக்ஸாமுக்கு கூட படிக்காமல் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த டிவியை பார்த்துதாங்க நம்ம தொட்டுட்டோமேனு. ஸோ யா, அதுதான். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு போர்டு எக்ஸாமை தாண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிரிக்கெட் பார்க்குறாங்க, அதுவும் சிஎஸ்கே மேட்ச்ன்றதுனால. அது காரணம் என்னவாக இருக்கும்? நாஸ்டாலஜியா? லைக் எப்போ லைக் பல வருஷமாக பார்த்தாச்சு. போர்டு எக்ஸாம்லாம் கண்டுக்க மாட்டோம், அது ஒரு வருஷம் போயிடும். பட் லைக் ஃபார் லைக் ஸோ மெனி இயர்ஸ் தேவ் பின் வாட்சிங் கிரிக்கெட். ஸோ லிட்டரலி எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லாம் மெசேஜ் வந்துச்சு, டோன்ட் ஸ்டடி, கோ வாட்ச் மேட்ச் அப்படின்னு. யா. ஸோ எங்கள் மிஸ்ஸும் சொன்னாங்க, தயவு செஞ்சு போய் படிங்க, ஆன் யோர் பிஹாஃப் ஐ வில் வாட்ச்னு. யாரும் கேட்கல, மேட்ச் தான் பார்த்தோம். பேட்ரியாட்டிசம் ஃபார் சிஎஸ்கே. அதாவது சிஎஸ்கேனா வெறித்தனம். இந்த எல்லோ இல்லை இந்தியாவோட கலர் ப்ளூ, அதை பார்த்தாலே வெறியாக இருப்பாங்க ஆளுங்க. எல்லோ பார்த்தாலே சிஎஸ்கே. இந்த அப்பாவும் தங்கச்சியும் பயங்கரமாக வெறித்தனமான கிரிக்கெட் ஃபேன்ஸ். மேட்ச் விட மாட்டாங்க ஃபுல் டைம். அவ்வளோதான், ஏசி ஆன் பண்ணிவிட்டு படுத்துட்டு அவ்வளோ ஜாலியாக உட்காந்து பார்க்க வேண்டியது. எங்களெல்லாம் படிக்க விடக்கூடாது, எங்களெல்லாம் எதுவும் செய்ய விடக்கூடாது, தூங்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. சிஎஸ்கே அவ்வளோதான். ஆக்சுவலாக நேற்று மேட்ச் பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் நான் சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு நான் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருந்தேன், யாருமே சாப்பிட வரல. ஸோ அதனால் அவங்க ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தாங்கன்னு. ஸோ நேற்று மேட்ச் பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஸோ எனக்கு ஐ டோன்ட் ஃபாலோ கிரிக்கெட். இன்ஃபேக்ட் என்னாச்சுன்னா லைக் நான் சின்னதாக இருக்கும்போதெல்லாம் எல்லோரும் வெறித்தனமாக பார்க்குறாங்களேன்னு ஆக்சுவலி
மோஸ்ட்லி எனக்கு கோவமே இருந்தது கிரிக்கெட் மேலே. அப்புறம் நான் வந்து வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது ஒரு 4-5 கொஸ்டின் வந்தது கிரிக்கெட் பற்றி, அதெல்லாமே விட்டேன். ஸோ அப்போ தான் நினச்சேன் ஓகே நம்ம கிரிக்கெட் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டுக் அன் எஃபர்ட். என் தம்பிக்கிட்ட கிரிக்கெட் ஃபுல்லாக ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன், ரொம்பலாம் தெரியாது, பட் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஐ நோ வாட் ஹேப்பன்ஸ். ஒரு விஷயம் என்னென்னா கிரிக்கெட் விஷயத்தில் மட்டும் யார் என்னன்னே தெரியாமல் எல்லோரும் ஒரு யுனைடட் ஆகிடுவாங்க. திடீர்னு போவாங்க வருவாங்க, நீங்கள் போய் இப்போ ஒரு கடையில் ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க, சார் என்ன சார் ஸ்கோரு அப்படின்வாங்க. ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் வந்து கிரிக்கெட்னால தான் ஐ திங்க் வேறு எந்த விஷயத்துலையும் கொடுக்க முடிஞ்சுதானே எனக்கு தெரியல. அது தட் இஸ் ரியலி லைக் யுனைட்டிங் பீப்புள். யூனிட்டி வந்து நம்ம இந்த இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் அந்த ஒரு கேம் மேலே ஒரு கேம் அண்ட் ஒரு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இப்போ விளையாடுறாங்க, இந்தியன்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அது பேட்ரியாட்டிசம் தான், அவங்க சொன்ன மாதிரி அது பேட்ரியாட்டிசம். அண்ட் அந்த ஒரு கேம் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு எப்போவுமே ஒரு மரியாதை இருக்கும்ல. ஸோ அது இருக்குது. அதனால் அது மற்ற கேம்ஸ்க்கெல்லாம் இருக்கா இல்லையா என்ன அதெல்லாம் செகண்டரி. பட் அட்லீஸ்ட் அந்த கிரிக்கெட்டுக்கு வந்து அது கிடச்சிருச்சுன்றது ரொம்ப விஷயம். நான் அது ரொம்ப அந்த ஒரு விஷயத்தை ஏன்னா சின்னப்பா எனக்கு பிடிக்காமல் இருந்தது, பிடிக்க ஆரம்பிச்சதே எப்படின்னா பிகாஸ் இந்த ஒரு விஷயம் இட் இஸ் யுனைட்டிங் பீப்புள். ஸோ எங்கே போனாலுமே திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவி ரிப்பேர் கடையெல்லாம் இருக்கும்ல, 10 டிவி வச்சுருப்பாங்க, அங்கே ஒரு 20 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. என்னடா கூட்டமாக இருக்கேன்னு பார்த்தா கிரிக்கெட் மேட்ச், ஓ அதானா அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு தெரியும் எங்கே வந்து எல்லாருமே டீமாக இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க, ஒரே மாதிரி திங்க் பண்ணுறாங்க, ஒரே விஷயத்தை பேசுகிறாங்கன்றது கிரிக்கெட். அண்டு எங்கே போனாலுமே எல்லாருக்குமே பேசுகிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று லீடர்ஷிப் ஸ்கில்லை வந்து டைரெக்டாக ஒரு டவுன் லெவல் இப்போ இவங்க இருக்காங்கன்னா இவங்களுக்கு ஒரு 7வது 8வது தான் படிக்கிறாங்க, இவங்களுக்கு லீடர்ஷிப் புரியுதுன்னா தோனி எப்படி பண்ணுறாங்க, தோனி எப்படி மேனேஜ் பண்ணுறாரு, அவர் எப்படி க்ரோ ஆனார், கரியர் க்ரோத் எப்படி இருந்தது, எப்படி ரெஃபைன் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி வந்து ஒரு டீமை ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்த. ஏன்னா அவங்களுக்கு வேறு எந்த விஷயத்துலையும் அது ரொம்ப தெரியும். மேபி மேக்ஸிமம் பிரின்சிபல் டீச்சர்ஸ், அந்த பிரின்சிபல் தான் ஹெட்டு, அவர் மேனேஜ் பண்ணுறாருன்ற அளவுக்கு தான் தெரியும். மேனேஜ்மெண்ட் தெரியாது, கிரிக்கெட்டை வச்சு மேனேஜ்மெண்ட் கற்றுக்குறாங்க. ஸோ லீடர்ஷிப்னா என்னன்னு கற்றுக்குறாங்க, ஒரு தலைவர்னா என்ன, அது அந்த மாதிரி நிறைய. அதாவது ஸ்போர்ட்ஸுன்றது ஒன்று, என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணாத ஆளுங்களுக்கு ஐ சி குட் திங்ஸ் லைக் திஸ். ஸோ ஐ திங்க் தட் வே இட் இஸ் யூஸ்ஃபுல். சூப்பராக போச்சுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் தோற்று தான் ரொம்ப ஃபஸ்ட் டைமாக தோற்றுருக்காங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டோனி ஆட்டம் சூப்பராக இருந்துச்சு, டோனி வேறு லெவல், எப்பயுமே அவரோட மாதம் அவர் தனியாக காட்டிட்டாங்க. இது வரைக்கும் வந்து அவர் 2 மேட்ச்லையுமே தோனி அவர்கள் இறங்கவே இல்லை. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து எப்படி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு? அவர் எப்பவுமே டோனி வந்தாலே ஒரு மாதம் தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவர் வந்தாலும் அவரோட இது அவர் கரெக்டாக காப்பாற்றிக்குவார். அவ்வளோதான். அவர் பெஸ்ட்டு ஃபினிஷராக வந்து அவருடைய ஒர்க்கை பண்ணிட்டார். அவரோட ஒர்க்கை அவர் கரெக்டாக பண்ணிட்டார். மற்ற பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் பண்ணலை, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவன் பண்ணி தான் ஈஸியாக வின் பண்ணியிருக்கேன். இதில் வின் பண்ணியிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். செகண்ட் பால் வந்து கேட்ச் மேபி பிடிச்சிருந்தா சிஎஸ்கேயோட நிலைமை எந்த அளவுக்கு ஆயிருந்திருக்கும்? இல்லை இவ்வளோ நெருக்கி வந்திருக்காரு, ரொம்ப படுதோல்வியாக தான் இருந்திருக்கும். அந்த ஒரு கேட்சால இப்போது மேட்சும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா அடிச்சுட்டு வந்து லாஸ்ட்டாக தானே இது பண்ணாங்க, அதனால் ரொம்ப இதுதான். It's feel like good because you know Dhoni is a famous, so basically tomorrow watch the match was, if Chennai lose the match but it's owned my heart because Dhoni was awesome. மேட்ச் நல்லா போச்சுங்க. ஆனால் இவர் டோனி வந்து முன்னாடியே இறங்கியிருக்கணும். ஏன்னா இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து அவர் ஒரு 2 டவுன் முன்னாடி இறங்கியிருந்தாருன்னா மேட்ச் நம்ம வின் பண்ணியிருப்போம். ஆனால் லாஸ்ட்டாக இருந்தாலும் நல்லா டோனியோட கேம் நல்லா சூப்பராக இருந்தது. ஏன்னா இந்த சீசனில் தான் அவர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறது பார்த்தேன் நான். 2 மேட்சும் பார்த்தேன், ஆனால் அதில் அவர் ஆடல. இந்த மேட்ச்சில் ஆடினார், நல்லா இருந்தது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு கேப்டன் வந்து இவரை முன்னாடி இறக்கி விட்டுருந்தாருன்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போம் இந்த மேட்ச்சு. அதெல்லாம் கிடையாதுங்க. அவர்லாம் வந்து 42 இயர்ஸ் ஆகுது அவருக்கு. ஆனால் 42 இயர்ஸில் வந்து அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக தான் இருக்குது. ஒரு பிளேயரை பொறுத்த வரைக்கும் ஏஜ்லாம் கிடையாதுங்க. ஃபிட்னஸ்ஸு கான்ஃபிடென்ட் தான் முக்கியம். அது அவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அவர் நெக்ஸ்ட் மேட்ச்லாம் அவர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது முன்னாடியே அவர் டவுன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் வின் பண்ணுவோம் நம்ம. சூப்பராக இருந்தது. என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, சென்னை தோற்று போனாலும் டோனி அடிச்ச ஷாட் தான் வந்து மைண்டில் நிற்குது. வந்து இன்னும் ஒரு ஓவர் இருந்தால் அடிச்சுட்டு போகலாம் அந்த 22 கூட. ஏன்னா வந்து இங்கெல்லாம் எதிர்பார்த்தோம் சென்னையில் இறங்க போகலான்ட்டு, ஆனால் வந்து இறங்க முடியல. ஆனால் இப்போ டெல்லியாண்டு தோற்றாலும் பரவாயில்ல, ஆனால் டோனி ஆச்சு தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு சீசனால் அவர் வந்து என்னன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கினா கூட இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் போல். அவர் 8வது பிளேஸில் 7வது பிளேஸில் இறக்கி விட்றாங்க, அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து கேப்டன்ஷிப் வந்து அவர் தான், டோனி தான் கேப்டனு. அது இல்லாமல் ருத்ராஜுக்கு வந்து சான்ஸ் வந்து கொடுக்குறாரு. இவர் இருக்கும்போது எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க வெளியே போகணுன்னு சொல்லிட்டு டோனி நினைக்கிறாரு. இதுதான் இப்போது பத்ராடானா பார்த்திங்கன்னா போலரை வந்து ஃபுல்லாக ஹியூமன் ட்ரைனிங் தான். யார் டோனி பிளானோட இது தான். நேற்று பார்த்திங்கன்னா 4 விக்கெட் எடுத்தான்.
இதெல்லாம் ஃபுல்லாக இதுதான். அது சூப்பராக இருந்தது. தோற்று போனாலும் கவலை கிடையாது எனக்கு. டோனி அடிச்சு தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்லா இருந்ததுங்க. டெல்லி நல்லா பேட்டிங் நல்லா இருந்தது, போலிங்கும் நல்லா இருந்தது. சென்னையில் வந்து ஓப்பனரிங் வந்து கொஞ்சம் செட் ஆகல. ஒன்றும் செட் ஆகிருந்தால் நல்லா இருந்துங்க மேட்ச்சு. அது அது எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் வந்து பிளானிங்லாம் சொல்ல முடியாது. ஆமாம், ஆனால் எப்படியும் முன்னாடியே தெரியும். டாஸு டெல்லி வின் பண்ண ஒன்றுவே டெல்லி தான் வின் பண்ணோம் அப்படின்றதுக்கு. இல்லை, அந்த பிச்சு விசாகப்பட்டினத்தை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு டாஸ் எடுக்கிறவங்களுக்கு தான் பேட்டிங் விடும். செகண்ட் பேட்டிங் வந்து இதுவாக இருக்கும். சென்னைக்கு வந்து பேட்டிங் கொஞ்சம் நல்லா இருந்ததால் தான் அவ்வளோ ட்ரையல் எடுத்தாங்க, கம்மியாக தோத்தாங்க. இல்லைனா லீடிங் வேறு டீமாக இருந்தால் லீடிங் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். தோனி அவர்கள் வந்து இறங்கியிருந்தார். தோனி இறங்குனதால தான் கொஞ்சம் முன்னாடி இறங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட இது. இப்போ செகண்ட் டவுன் 2 டவுன் 3 டவுன் இறங்கியிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும், மேட்ச் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். தோற்றது ரீசன்னா அவங்க கரெக்டாக ப்ளே பண்ணான்னு அர்த்தம். சரியா? ஒன்று. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்க. டைமிங் ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சீசனில் வந்து தோனி அவர்கள் ஃபஸ்ட் டைம் இறங்கி பண்ணுறாரு, பேட்டிங் பண்ணியிருக்காரு. எப்படி இருந்துச்சு அந்த பேட்டிங்? டோனியோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ இல்லை, அவர் வந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும். அவர் வயசும் என் வயசும் ஒரே வயசு தான் இல்லைங்களா? ஒரே வயசு தான். அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவர் இங்கே பிறந்திருக்கலாம், அவருடைய ஃபீலிங்கும் அதுதான் இருக்கும். இப்போது சென்னையில் நம்ம பிறந்திருக்கலாமேன்ற ஒரு ஃபீலிங் அவருக்கும் இருந்திருக்கலாம். அந்தளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ், அவருக்கு ஊக்க மருந்து கொடுக்குற அளவுக்கு இங்கே சென்னையில் எல்லாருமே இருக்காங்க. அந்த ஒரு இதுக்கு அவருடைய இது எல்லா மேட்சும் சரி, அவருடைய இது என்னவோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுறாரு. கேப்டன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய வேலை என்னவோ அதை கரெக்டாக, யார் என்ன சொன்னாலும் சரி, அவருடைய வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுட்டு போகிறார். இங்கே வந்து எங்கள் ஊரில் மொத்தமாக அவங்க ஃபேன்ஸ் தான். இங்கே எல்லாமே சிஎஸ்கேயோட இதில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து இதில் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் இங்கே எல்லாமே அவ்வளோ ஃபேன்ஸு. நேற்று வந்து ஃபுல்லாக பவுண்ட்ரிஸை தான் அடித்தார் தலை தோனி. எப்படி நடக்கிறது தானே, இப்போ புதுசாக இல்லையா? நம்ம புதுசானாக்கா அதை பற்றி பேசலாம். எப்பவுமே நடக்கிறது, அது வந்தாலே அவருடைய வேலையை பவுண்ட்ரி 6 தானே எதிர்பார்க்குறாங்க. அது வந்து ஒரு இப்போ சொன்னாக்கா அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லலாம். பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அது எப்பவுமே நடக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் நடந்தாக்கா ஐயோ இன்றைக்கி அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அது எப்பவுமே அடிக்கிறது தானே. நல்லா போச்சுண்ணா. தோனியோட பேட்டிங்காகவே அதான் தோத்தாலும் தோனியோட பேட்டிங் பார்த்தாலே சந்தோஷம். செம்ம ஐப்பு பேட்டிங், தலை செம்ம ஃபினிஷ், விண்டேஜ் ஃபினிஷ். செகண்ட் பாலில் கேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டேன். பார்த்தேன் கலில் அஹமட் ஈஸி கேட்ச் விட்டார். பரவாயில்ல, தலை பேட்டிங் கிடச்சிது. 16 பால் பார்த்தோம், அது போதும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் தலை பேட்டிங் பார்த்தது போதும். இப்போ இந்த சீசனில் 2 மேட்ச்சில் விளையாடவே இல்லை. இந்த சீசன்லாம் இந்த தடவை ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாண்டாரு. நீங்கள் எந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தீங்க? என்ன நடந்துச்சு? போன மேட்ச்சால் நான் சென்னையில் எங்கள் ஸ்டேடியம் போயிருந்தேன். அப்பயே தலையை பார்த்தோன்னா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். பரவாயில்ல, பேட்டிங் டிவியில் பார்த்தது சந்தோஷம் தான். சென்னை தோக்குறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதான் பேட்டிங் இன்னும் பவர் பிளேயில் இன்னும் கொஞ்சம் விக்கெட் விடாமல் ஆடி இருக்கலாம். சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப டாட் பால் ஆகும் பவர் பிளேயில். அந்த டாட் பால் மட்டும் குறைச்சி சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணியிருந்தா கொஞ்சம் தான் ரன் ரேட் கோப்போ பண்ணியிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம். ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. அதில் தோனியோட பேட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஏஜ்லேயே வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வந்து பேட்டிங் பண்ணார். நல்லா தோத்ததோட ஃபீலிங்கே இல்லை. தோனி விளையாடினது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட வந்து அவருக்கு ஏஜ் இவ்வளோ ஆயிடுச்சு. நிறைய பேர் சொன்னாங்க இந்த ஏஜுக்கு அப்புறம் வந்து ஒரு நாள் விளையாட முடியுமா, அதனால தான் ஓரளவுக்கு ஒதுங்கி நிற்கிறாருன்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க. பட் நேற்றோட மேட்சை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? அவர் இன்னும் 10 வருஷம் கூட விளையாடலாம். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான பர்சனு, நல்லா ஆக்டிவாக இருக்கிறாள். ஃபீல்டிங்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஆகணும் கொஞ்சம் சரியாக ஆடல. டோனி அவர் வயசான கூட நல்லா அவர் மேட்ச் வந்து கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் ஓப்பனிங் நல்லா வச்சுருந்தாங்கன்னா நம்ம சென்னை வின் ஆகிட்டுருக்கோம். வயசாகினா கூட அவ்வளோ வந்து லாஸ்ட்டில் வந்து இவ்வளோ ஸ்கோர் வச்சுக்கிறார் அவர் டோனி. சென்னை இப்போ தோற்றத்தில் ஒன்றுமே மாற்றமே இல்லை. கம்மி ஸ்கோரில் தான் வந்து லாஸ்ட்டில் வந்து அவர் ஸ்கோர் வச்சுக்கிறாருன்னா, ஃபஸ்ட்டில் வந்து ஓப்பனிங் நல்லா வச்சுருந்தாங்கன்னா நம்ம எப்போவுமே சென்னை தான் வின் தான். அவர் வந்து இவ்வளோ வயசாகவும் கூட வந்து இவ்வளோ ஸ்கோர் வச்சுக்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு திறமைன்னு பார்த்துக்குவோம். வயசாகி கூட அதுதான் மாற்றமே. கடைசி ஓவரில் வந்து இவ்வளோ ரன் அடிக்கிறார் அவர். இதுக்கு முன்னாடி இருக்க மேட்ச்லாம் அவர் இறங்கவே இல்லை. அவர் இறங்கல, 2 மேட்ச்சில் இறங்கல. அவர் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து இறங்கி இவ்வளோ ஸ்கோர் வச்சுக்கிறார். நல்லா வயசாகி கூட அவர் ஆட்டம் ஒன்றும் போகல, நல்லா தான் ஆடிக்கிறாரு டோனி. ஃபஸ்ட்டில் ஓப்பனிங் இறங்கி ஆளுக்கு 20 ரன் 30 ரன் வச்சுருந்தாங்கன்னா சென்னை அநேகமாக வெற்றி. ஓப்பனிங் தோனி அவர்கள் சிஎஸ்கேல இல்லைன்னா சிஎஸ்கேயோட நிலைமை. டோனி மெயினு அவர் தான் இருக்கணும். சிஹெச்சில் வந்து டோனி இருந்தால் தான் அந்த 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 மேட்சுக்கே ஒரு கலகத்து. டோனியும் அந்த ஜடேஜாவும்
ஆமாம், அவங்க 2 பேர் இருந்தால் தான் கொஞ்சம் மேட்ச்சுக்கு நல்லா எப்பவும் அந்த சிஹெச்சுக்கு நல்ல பேர் சென்னை மேட்ச்சுக்கு. அவங்க 2 பேர் இல்லைன்னா அந்த சென்னைக்கு மேட்ச்சுக்கு எதுவுமே கிடையாது. மெயின் டோனி இருக்கணும். அடுத்த வாட்டியும் அவர் இருக்கணும் டோனி. இந்த வயசாகி கூட இந்த அளவுக்கு அடிக்கிறாருன்னா நல்ல திறமை. அந்த அளவுக்கு பாருங்கள், யாராக இருந்தாலும் சரி இந்த வயசாக இந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க. அவர் இந்த தோக்கக்கூடாது, இந்த ஸ்கோரில் தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்கோர் நல்லா வச்சுக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெற்றி மாதிரி தான், தோல்வியே கிடையாது.